MCR Pure Cotton Club, formals and casual shirts. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. இந்த பிள்ளை என்ன என் பையன் சம்பாரிச்சாலும் பியூட்டி பார்லருக்கே செலவு பண்ணிடுமேம்மா அப்படிம்பாங்க. இது வந்து பாருங்க, ரிஷபத்தை பத்தி திணிக்கப்பட்ட ஒரு தப்பான கருத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னாங்க, நீ லவ் கொடுக்கணும் அப்படின்னா நீ பயங்கரமா கொடுக்கணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசை உண்டு. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் அவங்களே மாறிடுவாங்க. எனக்கு இவ்வளோ உண்டு லவ் கொடுத்தேன்னா போதும், நீ எனக்கு பெருசா வேற எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு. ஆனா அதை கூட அந்த பர்சன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஒரு சாபம் ரிஷபத்துக்கு உண்டு. அது என்ன அப்படின்னா, செகண்ட் மேரேஜில் நான் சந்தோஷமாக இருக்கேனா, அங்கேயும் ப்ராப்ளம். எப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி, எல்லாமே செய்கிற மாதிரி, நீ தான் எனக்கு வந்து உயிர், நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டு இந்த பிள்ளையை முழுசும் ஏமாற்றுவான். ரெண்டாவது, அம்மாவே கூட வச்சுக்கோங்க, வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா ரிஷபத்து மேலே பாசம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்க, நான் கல்யாணமே பண்ணிக்கல, ஏன்னா என் பிள்ளையே 15 வயசு இருக்குது. ஆனால் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், அவன் எனக்கு உத்தமமாக இருப்பானா, அவனும் உத்தமமாக இருக்க மாட்டான். உங்கள் கையில் வந்து எவ்வளோ பிடுங்கணும் அதை தான் பார்ப்பான். ஆக ரிஷபத்துக்கு நான் முன்னமே சொன்னேன், காலபுருஷ தத்துவ பிரகாரமே ரிஷபத்துக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசி பெண்கள். ரிஷபராசி பெண்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் கஷ்டங்கள் என்ன? அவங்க எப்போதாங்க கஷ்டப்படலையா? பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தானங்க இருக்காங்க. ஒரு விதத்தில் உண்மைதாங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்கள் தாங்குவோம், எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ரிஷபத்துக்கு ஒரு ஏஜ்க்கு மேலே வந்துடும். அந்த டாலரன்ஸ் அப்படின்றது ரிஷபத்துக்கு வந்துடும். சரி, அவங்க வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்கள் என்ன, அதை எப்படி ஓவர் டேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி ஓவர் டேக் பண்ணுறது அப்படின்றது அவங்களோட சுய ஜாதகத்தை வச்சு நம்ம பிளானட்டரி பொசிஷன் வச்சும் பண்ணிக்கலாம். பட் இன் ஜென்ரல் அவங்க லைஃப்ல என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அனுபவிக்கிறாங்க, பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். நிறைய ரிஷபத்துக்கு வந்து பாருங்க செகண்ட் மேரேஜ் அப்படின்றது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதுக்கான காரணங்கள் எல்லாமே நம்ம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். பொதுவா ரிஷபம் அப்படின்னாலே வந்து பாருங்க பெண் ராசி. பெண்களுக்கான குணங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும், நிறையவே இருக்கும். ஃபெமினைசேஷன் கேரக்டர்ஸ் அப்படின்லாம் ரொம்ப அழகானவங்க, அன்பானவங்க, நீட்டா, டீசெண்டா, எக்ஸ்ட்ராடினரி ஒரு அட்ராக்ஷனா இருக்கக்கூடியவங்க, அட்ராக்டிவா இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் பார்க்குறவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும் அந்த மீனிங்ல இல்லை. நான் ஒரு இடத்துக்கு போறேன், என்ன 4 பேர் திரும்பி பார்க்கணும், நான் கெத்தா இருக்கணும், நான் ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க. கற்பனா சக்தி அப்படின்றது ஜாஸ்தி. ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போற மாதிரி, அந்த இடத்துல 4 பேர் கூட பேசுற மாதிரி, பழகுற மாதிரி, இதெல்லாம் நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபமே முதல்ல வந்து பாருங்க சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இவங்க. அதுக்கும் மேல சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி, மனோகாரகனான சந்திரன் உச்சமடைகிற ராசி அப்படின்றதுனால என்ன ஆகுது, இவங்களுக்கு அந்த கற்பனை வளம் அப்படின்றது இன்பில்ட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா ஒரு 10 லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு ரிஷபம் பொண்ணு இருக்குன்னா நம்ம சாலிடா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு 300 ரூபாய் சாரி கட்டின்னு இருக்கு அந்த பிள்ளை, இல்ல ஒரு 300 ரூபாய் குர்த்தா போட்டிருக்கு அப்படின்னா கூட அந்த பிள்ளைக்கு அந்த 300 ரூபாய் ட்ரெஸ் பக்கத்துல இன்னொரு பிள்ளை 3000 ரூபாய் ட்ரெஸ் போட்டிருந்தா கூட அந்த பிள்ளை டம்மியா இருக்கும், இந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ரொம்ப ஒரு அழகு லௌகீக வாழ்க்கை, இதுதான் ரிஷபத்தினோட ஒரு பிரதான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மைண்டே வந்து பாருங்க, நான் ரொம்ப அழகா இருக்கணும், நீட்டா இருக்கணும், நான் ரொம்ப வந்து பாருங்க லவ் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். இப்போ நான் ஒரு லவ் பண்ற பையன் கிட்ட உருகி உருகி லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கனாலும் என் ஹஸ்பண்ட் அப்படின்னே என் வாழ்க்கை போயிடணும், கடைசி வரைக்கும் எனக்கு லவ் வேணும். இதுதான் ரிஷபத்தினோட ஒரு இன்பில்ட்டாவே இருக்கக்கூடிய கேரக்டர். இப்போ இந்த ரிஷபத்துக்கு இந்த லவ்ன்றாங்களே, இந்த லவ் லைஃப்ல கிடைக்குதா அப்படின்னு சாலிடா கிடைக்கிறது இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பொதுவாக வந்து பாருங்க, நம்ம ரிஷபராசி பெண்களை பத்தி எடுக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி இந்த தாய்மார்கள் வந்து இந்த மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி, ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டி பார்க்கும்போது ரிஷபத்தை பத்தி ஒன்று சொல்லுவாங்க. அதே நான் சொல்றேன். இப்ப வரன் கொண்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஜாதகம், எப்பயுமே 2 ஜாதகமாவது கடைசி வருங்க. குடும்பம், அவங்களோட வசதி, பொண்ணு எப்படி, அதெல்லாம் பார்த்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ரிஷபராசி பொண்ணு இருக்குது அப்படின்னா மட்டும் ஃபர்ஸ்ட் நான் வந்து அதை எடுப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபத்தினோட கேரக்டர் நம்மளுக்கு தெரியும், இன்பில்ட்டாவே தெரியும். அதுக்கும் மேலே இந்த ஜாதகமும் பொருந்தும். அதுக்கு மேலே பிள்ளை ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன்மா இந்த பிள்ளை எடுத்துக்கோ. ஐயோ வேண்டாம்மா, இந்த பிள்ளை ரிஷபம். ஏமா ரிஷபம் வேணான்றீங்க? இந்த பிள்ளை என்ன என் பையன் சம்பாரிச்சாலும் பியூட்டி பார்லருக்கே செலவு பண்ணிடுமேம்மா அப்படிம்பாங்க. இது வந்து பாருங்க ரிஷபத்தை பத்தி திணிக்கப்பட்ட ஒரு தப்பான கருத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னாங்க, ரிஷபம் அழகா இருக்காங்க, நீட்டா இருக்காங்க, அழகுக்கு ஒரு முன்னுரிமைன்றது கொடுப்பாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கால புருஷனுக்கு 2ஆம் பாவம் ரிஷபம். அப்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு ஓரியன்டான ஒரு இது, அப்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு ஓரியன்டான ஒரு ராசி அப்படின்னால ஃபேமிலியில ரொம்ப அன்பா இருக்கும். ரிஷபராசி பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட
சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படும், காசு பண்ணிட்டே இருக்கும். எந்த ரிஷப ராசிக்குனாலும் பாருங்க, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை அவங்களுக்கு மேலோங்கும். புரியுதுங்களா? அப்ப நீங்க உங்க பையன் சம்பாதிக்கிறது இல்லாம இந்த பிள்ளை பயங்கரமா சம்பாதிக்கும். ஆடா அப்படி மிஞ்சி வந்து அந்த பிள்ளை வந்து பியூட்டி பார்லருக்கு தான் கொடுக்குது அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளை 50,000 ரூபாய் சம்பாதிச்சுன்னா 5,000 ரூபாய் பியூட்டி பார்லர் கொடுக்கும். ஏன் கொடுக்க கூடாது? கொடுக்கலாம் இல்லையா? இந்த ஒரு கருத்தை மாத்திக்கோங்க. சரி, அப்ப அப்படிப்பட்ட ரிஷபராசி பெண்களை பத்தி சொல்ற விஷயம் தப்பு. சரி, இந்த ரிஷபராசி பெண்கள் சின்ன வயசுல இருந்து கடைசி வரைக்கும் கஷ்டமா தான் இருப்பாங்க, பெருசா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, பெருசா அன்பு அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னீங்களே, அது எப்படிமா அப்படின்னா, ஒண்ணு பாருங்க, நம்மளுக்கு வந்து 3ஆம் பாவம், அதாவது கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 3ஆம் பாவம் கடகம், இளைய சகோதர தைரியஸ்தானம். அந்த இடம் செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய ராசி. செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்னால ரிஷபத்துக்கு வந்து பாருங்க சின்ன வயசுலேயே அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, ஒரு 4 பிள்ளைங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா இவங்க வந்து பாருங்க, நம்ம அதை கம்பேரும் பண்ணிக்கணும், 4ஆம் பாவம் 6ஆம் பாவம் கம்பேரும் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த பிள்ளைங்களெல்லாம் நீ தான் கரையேற்றணும். இவ 2வது பிள்ளையா கூட இருப்பா, பிள்ளை வந்து படிச்சுன்னு இருப்பா, நீ தான் கரையேற்றணும், உன்னோட பொறுப்பு தம்பி தங்கச்சி அக்காவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த பிள்ளைக்கு அப்பயே தலையில வந்து பார்த்தீங்கன்னா சுமை. அப்ப தம்பி தங்கச்சினால கடனாளி ஆகணும், என்ன கடனாளி ஆகணும், எவ்வளோ உழைச்சி இந்த பிள்ளை வந்து அவங்கள பார்த்துக்கினாலும் அவங்க இவங்களுக்கு பெருசா வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசமா இருக்க மாட்டாங்க. இது விஷயம். 2வது, அம்மாவே கூட வச்சுக்கோங்க, வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா ரிஷபத்து மேல பாசம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்படி நிறைய ரிஷபத்துக்கு வந்து பெரும்பாலான ரிஷபத்துக்கு அமையறது உண்டு. அதே மாதிரி 7ஆம் பாவத்து அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். 7ஆம் பாவத்து அதிபதி செவ்வாய் 4ஆம் பாவத்துல காலபுருஷனுக்கு 4ஆம் பாவத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கா. அப்ப கணவன் அப்படின்னு பார்க்கும்போது கணவனும் அங்க கேள்விக்குறி. கணவன் கிட்டயும் அன்பு, பாசம், நேசம், லவ், அவங்க காசு எனக்கு பட்டுப்போட வாங்கி கொடு, எனக்கு வைர ஒட்டியான வாங்கி கொடு, வைர கம்பல் வாங்கி கொடு, இதெல்லாம் ஆசை இருக்கும், பிடிக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் பியாண்ட் தட் இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இருந்தாலும் நீ என்ன சாப்பிட்டியான்னு கேளு, என் மேல பாசமா இரு, எனக்கு ஒரே ஒரு ரோஜா பூ வாங்கி கொடு, அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வைர கிரீடம் வாங்கி கொடுத்தா மாதிரி. இதுதான் ரிஷபத்தினோட எக்ஸ்பெக்டேஷன். அந்த பர்சன், அதாவது ரிஷபராசி பெண்களோட ஒரு கணவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை கூட செய்ய மாட்டான். ஒரு சாதாரண ரோஜா பூ வாங்கி இந்த பிள்ளை கொடுக்கறது கூட அவனால முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மேட்சிங் தான் வரும். அப்ப இந்த பிள்ளை எக்ஸ்பெக்ட் பண்றது இவ்வளோண்டு லவ் தான், பெருசா இல்ல. ஆனா அந்த அவ்வளோண்டு லவ் கூட கிடைக்கிறது இல்லை. ஆனா ரிஷபத்துக்கு எவ்வளவு லவ் கொடுத்தாலும் பத்தாது. நீ லவ் கொடுக்கணும் அப்படின்னா நீ பயங்கரமா கொடுக்கணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசை உண்டு. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் அவங்களே மாறிடுவாங்க, எனக்கு இவ்வளோண்டு லவ் கொடுத்தேன்னா போதும், நீ எனக்கு பெருசா வேற எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு. ஆனா அதை கூட அந்த பர்சன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு ஒரு சாபம் ரிஷபத்துக்கு உண்டு. அது என்ன அப்படின்னா, 7ஆம் பாவத்து அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாவத்துல உச்சம் அடைகிறான். அப்ப நிறைய ரிஷபராசி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் மேரேஜ் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ண சரி வரல, அதனால நான் செகண்ட் மேரேஜ் அப்படின்றது போறேன். செகண்ட் மேரேஜ்ல நான் சந்தோஷமா இருக்கேனா, அங்கேயும் ப்ராப்ளம். எப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி, எல்லாமே செய்யற மாதிரி, நீ தான் எனக்கு வந்து உயிர், நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டு இந்த பிள்ளையை முழுசும் ஏமாத்துவான். அதாவது 2வது ஹஸ்பண்டும் இந்த பிள்ளை ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, இந்த பிள்ளை நல்லா சம்பாதிக்க கூட திறமை உண்டு, நல்ல ஒரு டேலண்டான பொண்ணா இருப்பா. அப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஆயக்கலைகள் 64 ரிஷபத்துக்கு வந்துடும். நல்ல சாப்பாடு செய்யறது, நல்ல வந்து ட்ரெஸ் பண்றது, அது மட்டும் இல்ல வீட்டை நீட்டா வச்சுக்கிறது, வீட்டை நல்ல ஆடம்பரமா வச்சுக்கிறது, நல்ல ஆடம்பரமா வச்சுக்கிறதுக்காக சம்பாதிக்கிறது, இப்படி எல்லாமே ரிஷபத்துக்கு இருக்கும். அப்படின்றதுனால ஒரு ஆதாயத்துக்காக ரிஷபராசி பெண்ணை 2வது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சொரன்றதுக்காகவா இருக்கும் அந்த கல்யாணம். உண்மையான அன்புன்றது அந்த பிள்ளைக்கு அதுவும் கிடைக்கிறது இல்லை. சரிங்க, நான் கல்யாணமே பண்ணிக்கல, ஏன்னா என் பிள்ளையே 15 வயசு இருக்கு, ஆனா நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், அவன் எனக்கு உத்தமமா இருப்பானா, அவனும் உத்தமமா இருக்க மாட்டான். உங்க கையில இருந்து எவ்வளவு புடுங்கணும் அதை தான் பாப்பா. ஆக ரிஷபத்துக்கு நான் முன்னமே சொன்னேன், காலபுருஷ தத்துவ பிரகாரமே ரிஷபத்துக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா அள்ளி அள்ளி கொடுத்தாலும் யாரும் இவ்வளோண்டு கூட உங்களுக்கு வந்து கிள்ளி கொடுக்கறது கூட நல்லது, அன்பு அப்படின்றது ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ரிஷபம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்க வந்து சோர்ந்து போயிடுவாங்களா? அதுதாங்க கிடையாது. ரிஷபத்துக்குள்ள இன்பில்ட்டாவே ஒரு விஷயம் உண்டு. என்னோட அன்பு லௌகீக வாழ்க்கை, லவ், ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரியே லைஃபை ஓட்டிடுவேன். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நான் திருந்திடுவேன். 4 பக்கமும் ஏமாற்றம் அப்படின்றத அனுபவிக்கும் போது ரிஷபத்துக்கு சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா மண்டையில உரைக்கும். நம்ம வாழ்க்கை மத்தவனை நம்பி ஏமாறுறதுக்கு இல்ல. நம்ம வாழ்க்கை பொதுவாக சுய ஜாதகத்துல சொல்லுவாங்க, செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருந்தா ஏமாற்றங்கள் அப்படின்றது வரும் அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு அப்படிலாம் சம்பந்தப்படணும்ன்ற அவசியமே இல்லை. நீ ரிஷபமா, நீ ஏமாறுறது கேரண்டி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா பொதுவாக வந்து பாருங்க, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா உண்மையான அன்பு கிடைக்கிறது. இதை இவங்க எதிர்பார்ப்பாங்க. உண்மையான லவ், உண்மையான அன்பு, என் மேல உயிரை விடணும். இந்த சினிமாலாம் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, உருகி லவ் பண்றது, கண்ணோட கண் பார்த்து லவ் பண்றது, கையோட கை சேர்த்து லவ் பண்றது, மணிக்கணக்கா ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்குது. இதெல்லாம் முடியுமா? ரிஷபத்தால முடியும், எல்லாமே முடியும் ரிஷபத்தால. அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணுவாங்க. ஆனா ஏமாற்றம் அப்படின்றது தான் மிஞ்சும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீ எனக்கு ரொம்ப
கடைசி வரைக்கும் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும், நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி பழகுவாங்க. அந்த பக்கியும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து இவங்க கூட வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்காது. உண்மையை சொல்லணும், நாங்க ரிஷபத்துக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஏமாற்றோம், ரிஷபம்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஏமாற்றோம், விருச்சிகம்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஏமாற்றோம். ஆனா இவங்களுக்குலாம் ஏமாறுறது அப்படின்றது நல்லது. ஏன்னா நான் தொடர்ந்து ஏமாற்றப்படும் போது எனக்கு வந்து பாருங்க, ஒரு இந்த புத்தருக்கு போதி மரத்தடியில ஞானம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எனக்கும் அப்படி ஒண்ணு தோணும். எனக்கு வந்து புத்தரோட வாசகங்களே ஞாபகம் வரும். திஸ் இஸ் த காஸ் ஃபார் ஆல் சஃபரிங்ஸ். அப்ப நான் தேவையில்லாத இவன் மேல ஆசை வச்சேன், இவன் மேல லவ் வச்சேன், அதனால நான் ஏமாற்றப்பட்டேன். ஸோ எனக்கு லவ்வும் வேணாம், ஆசையும் வேணாம். நான் வாழ்க்கையில என்னோட ஒரு மூளை இருக்கு பார்த்தீங்களா, புத்திசாலித்தனம், நான் அதை ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப சிம்பிள், என்னோட தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பேன், பீக்கில் போவேன். இது எந்த காலகட்டத்தில் ரிஷபத்துக்கு புரியும் அப்படின்னா, பெரும்பாலும் ரிஷபம் ஒரு 20+ இப்படி திருந்துறதே இல்லைங்க. 30+ திருந்துறது கொஞ்சம், 40+, 50+, 50+லயும் வந்து திருந்தாம இன்னும் லவ்னு நினைச்சிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. 60 வயசுல திருந்துவாங்க. வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா போயிடும். அப்பதான் வாழ்க்கைனா என்னன்னு புரியும். நாம் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய விஷயத்த கூட இங்க ரொம்ப சாதாரணமா, இந்த உறவுக்காக, இப்ப அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி ஒரு கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டிக்காக சண்டை போட்டுக்கோ, இந்த நீயே வச்சுக்கோ, நீயே நல்லா இரு அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய மனசு ரிஷபத்துக்கு உண்டுங்க. புரியுதுங்களா? சோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ரிஷபம் உழைக்கிறதுக்கு வருத்தப்படவே மாட்டாங்க. மகரம் மாதிரி இன்னைக்கெல்லாம் உழைக்கிறதுக்கு ரெடி. காலமாடு மாதிரி பொதி சுமக்கிறதுக்குனே ஒரு ராசி அப்படின்னா ரிஷப ராசி அப்படின்னு தான் சொல்லலாம். இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குமா? பெரும்பாலும் இருக்கிறது இல்லைங்க. ஆனா எப்பயுமே ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நிறைய இருக்கும். அதனால உடல் சார்ந்த உபாதைகள் இருக்க மாதிரி தெரியும். பெருசா ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரதில்லை. இவங்களோட திருமண வாழ்க்கை, இவங்க வந்து பாருங்க, ரிஷபம் அப்படின்னாலே லவ் இல்லாத ரிஷபம் கிடையாதுங்க. 199 பேர் லவ் தான். ஒண்ணு வேணா இல்லாம இருக்கலாம், அவங்கள பத்தி நம்ம விட்டுடலாம், அவங்கள பத்தி நம்ம பெருசா யோசிக்க வேணாம். ஆனா அவங்களுக்கு வாழ்நாள்ல லவ்வே வராதா? நீ ரிஷபமா, உன் வாழ்நாள்ல உனக்கு ஒரு முறையாவது லவ் வரும். இது நீங்க வந்து கல்வெட்டுல கூட செதுக்கி வச்சுக்கலாம். லவ் இல்லாத ரிஷபமே கிடையாது. ஏங்க எனக்கு 35 வயசு ஆகுதுங்க, இது வரைக்கும் எனக்கு லவ்வே இல்லைங்க. இனிமேல் பட்டு வரலாம் அப்படின் போது எப்படி நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கலாம், அந்த ஃப்ரெண்டை நம்ம லவ் பண்ணலாம், நம்ம குழந்தைங்களை நம்ம லவ் பண்ணலாம். லவ் அப்படின்றது இல்லாத ரிஷபமே கிடையாது. இதுதான் உண்மை. சரி, அப்ப வேற விதத்துல வரலாமா? ரிலேஷன்ஷிப் வரலாம், பெஸ்டியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், க்ரஷ்ஷா இருக்கலாம். அதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் நியாயம் அப்படின்னு சொல்லவும் முடியாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லவும் முடியாது, அதை நியாயப்படுத்தவும் முடியாது, அது குற்றம்னு நம்ம சொல்லவும் முடியாது. அவங்கவுங்களோட வாழ்க்கை சூழ்நிலை, அவங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு கரெக்டுன்னு தோன்றதை அவங்கவுங்க செய்யறாங்க. ஸோ இதை நம்ம வந்து பெருசா யோசிக்க வேண்டாம், அதை பத்தின பெரிய ஒரு ஆராய்ச்சியும் நம்மளுக்கு வேண்டாம். சரி, இப்ப இந்த ரிஷபம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவங்க நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, தனுசை லவ் பண்றாங்க, அதே மாதிரி துலாம லவ் பண்றாங்க. ஐயோ, துலாமெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா வாழ்க்கையே போராட்டங்க. ஒவ்வொரு நாளும் போராட்டம். ஒரு நாளைக்கு 4 முறை பஞ்சாயத்து, ஒரு நாளைக்கு 5 முறை பஞ்சாயத்து. தனுசு பெருசா பஞ்சாயத்து பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் இவங்களால அவங்க கூட கோப்பப் பண்ணவே முடியாது. அதுக்காக துலாமும் தனுசும் கெட்டவங்களா? நாட் லைக் தட். இவங்களுக்கும் அவங்களுக்கும் சுத்தமா ஒத்து போறது இல்லைங்க, அஷ்டமங்க, பெருசா ஒத்து போறது இல்ல. சரிங்க, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறது வேற பர்சன் தான். எங்க மாமியார் மாமனார் எங்க நாத்தனார் இதெல்லாம் தனுசா இருந்து துலாமா இருந்தாலும் ஒன்னும் இல்லைங்க. மாமியார் துலாமா இருந்துச்சுன்னா முடிஞ்சே போச்சுங்க. நீ நின்னா தப்பு, உட்கார்ந்தா தப்பு, நடந்தா தப்பு. சனி உச்சமடையக்கூடிய ராசிங்க துலா ராசி. இவங்களோட வாழ்க்கையிலோட லைஃப் ஸ்டைலே வேற, அவங்களோட வாழ்க்கையினோட ஸ்டைலே வேற. சோ இவங்க எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காதுங்க. இன்ஃபேக்ட் வந்து பாருங்க, ரிஷபத்தினோட ராசியாதிபனும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான், துலாமனோட ராசியாதிபனும் சுக்கிரன் தான். ஆனா ஏன் ஒத்து போறது இல்ல? அந்த பாவம் அஷ்டமம் அப்படின்றதுனால ஒத்து போறது இல்லைங்க. அதே மாதிரிதான் தனுசு. கூட பிறந்த தம்பி தங்கச்சி அக்கா தனுசா இருந்தாலும் உங்களுக்கு ஒத்து போவாது. மாமியாரை விடுங்க, மாமியார் மாமனாரை விடுங்க, நாத்தனாரா இருந்தாலும், ஓரவத்தியா இருந்தாலும், மச்சினரா இருந்தாலும், மூத்தாரா இருந்தாலும், இந்த தனுசும் துலாமும் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, வைப்ரேஷன்ன்றது ரொம்ப பேடா இருக்குங்க, ரொம்ப பேடா இருக்கும். அவங்களால நீங்க கஷ்டப்படுங்க. அட விடுங்க, குடும்பத்துல கூட விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்கள ரொம்ப நம்புறீங்க. இப்ப நீங்க ரிஷபம், ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தனுசு அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுனால உங்களுக்கு பிரச்சனை, அந்த ஃப்ரெண்டுனால உங்களுக்கு மன கஷ்டம், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒத்தே வர மாட்டாங்க. இப்ப நல்லா தாங்க ஒத்து வராங்க. 8 வருஷமா ஃப்ரெண்டுங்க இல்லைங்க, இது வந்து ப்ராப்ளம் தான். 8 வருஷமா இருக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. துலாமா, அவங்களால உங்களுக்கு ஆதாயமும் உண்டு, அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, ஆனா அவங்களே உங்களுக்கு பிரேக்காவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்க வந்து ரிஷப ராசியா ஒரு நல்ல பொதுவா வந்து ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலைகளும் வரும். நல்ல கோலம் போடுறது, நல்ல சாப்பிடுறது, நல்ல வந்து வீட்டை அழகா அலங்காரம் பண்ணிக்கிறது, அழகு ரொம்ப பிடிக்கும், ஆடம்பரம் ரொம்ப பிடிக்கும். ஒரு சாதாரண ரிஷபராசி பொண்ணு கூட ஒரு மேல்தட்டு மக்கள் வாழற வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக மத்தவங்களை ஏமாத்தி மத்தவங்களுக்கு குழி பறிச்சு அந்த மாதிரி கிடையாது. ஹானஸ்டா உழைச்சி அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நியாயம் தானே, அதுல தப்பு இல்லை.
அப்ப இவங்க ஒரு கலை பயில்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணம் ரிஷபராசி பொண்ணு ஒரு பரதநாட்டியம் கத்துக்க போகுது அப்படின்னா கூட அங்க குரு அப்படின்னு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குரு இவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க முன்னேறிட்டாங்க அப்படின்னா ஆப்பு வைக்கிறவங்க அந்த குருவா தான் இருப்பாங்க. அப்ப குருமார்கள் ஸ்தானத்தில் இருப்பவர்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா பெருசா ரிஷபத்துக்கு ஒத்து வர்றதில்ல அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இவங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு இருக்கு, கொஞ்சம் பிடிவாதம். எனக்கு ஒருத்தர் நல்லதே செய்ய மாட்டேன்றான், என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த விதத்துலயும் பொருத்தம் கிடையாது, அதுக்கு மேல நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான், பல ரிலேஷன்ஷிப் இருக்கு, பல லேடிஸோட தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் அவர் காலில் விழுவேன். என்ன நீ யார் கூட வேணா சுத்து, யார் கூட வேணா பழகு, தயவு செஞ்சு என்னை மட்டும் விட்டுறாத, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு கதறி அழக்கூடிய ராசி எதுன்னா ரிஷபம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கடகம் அப்படின்லாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் அப்படின்ற வைப்பாங்க. யார் கூட பழகினாலும் சரி, எல்லா சொந்தமும் இவங்களுக்கு நல்லா அமையுமா, ஒரு சொந்தமும் நல்லா அமையறது இல்ல. சுய ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா ஓகே அப்படின்னா, சுய ஜாதகத்திலேயே சுக்கிரன் நல்லா இல்ல அப்படின்னா ஒரு உறவுகளும் ரிஷபத்துக்கு 100% நல்லா அமையறது இல்ல அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இவங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு டைரக்ஷன் என்ன அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ஃபேவரபிளா இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப லக்கியான கலர் என்ன அப்படின்னா லைட் கலர்ஸ், ஒயிட், ஸ்கை ப்ளூ, பிஸ்தா கிரீன், ஒரு இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் கலர், இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளான கலர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, ரிஷபம் வந்து வாழ்க்கையில் நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படி தானே ஒத்த வார்த்தையில் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, ரிஷபம் வாழ்க்கையில் நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிறத விட ஃபேமிலியில் வந்து அன்பு, எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு லவ் இதெல்லாம் எதிர்பார்க்கறத விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையினோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா உங்களை மாதிரி யாராலையும் நல்லா இருக்க முடியாது. அப்படி என்ன எங்கள் வாழ்க்கையினோட அர்த்தம்? ரிஷபமா நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டில் நிம்மதி இருக்காது. அப்போ உங்களோட லைஃப் எதை நோக்கி போகுது அப்படின்னா சாதிக்கிறது அப்படின்றத நோக்கி போகுது. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்மா, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கான ஒரு ராசி இல்லை. உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பாருங்க, பார்த்து நீங்கள் என்ன தொழில் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசித்து தொழில் அப்படின்றத செய்யுங்க, செஞ்சு சாதிக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஆக ரிஷபராசி பெண்கள் சாதிப்பதற்காக உங்களோட வாழ்க்கை அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கோங்க. பெருசாக 50 வயசு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஐயோ இப்படி ஏமாந்து நிற்கிறோமே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. கிராண்ட் ராயல் டூஸோட டிராவல் பண்ணுங்க, இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.